ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ஒன் டே வந்து நம்ம சென்னையில் எப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த விளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா ஃப்ரைடே நைட்டு வந்துட்டு நம்ம பொள்ளாச்சியிலேருந்து ட்ரெயின் ஏறியிருந்தோம். ஏறிட்டு அப்படியே வந்து சாட்டர்டே மார்னிங் வந்து விடிய காலையிலேயே வந்து சென்னை ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டு பக்கத்துலேயே வந்து ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அவங்க வீடு இருந்துச்சு. அது பார்த்துட்டோம் அப்படின்னா வண்டலூரில் இருந்துச்சுங்க. அங்கேருந்து நம்ம ஆட்டோ பிடிச்சி அப்படியே வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு. வந்துட்டு மார்னிங் சூப்பராக டிஃபன் முடிச்சுட்டு கொஞ்சம்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சென்னைன்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வரக்கூடியது பீச்சாக தாங்க இருக்கும். சரி பீச் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். அதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்போவுமே மெரினா பீச்செலாம் வந்து அடிக்கடி போன இடம்தான். சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது ஒரு கோவளம் பீச் தான் ஞாபகம் வந்துச்சு. அங்கே போகிறதுக்காக வந்து அப்படியே ஒரு 2-3 ஃபேமிலியோடு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் வந்து நாங்கள் போயிருந்திருப்போம். ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அந்த மாதிரி எல்லாருமே வந்திருந்தாங்க அவங்க ஃபேமிலியோட. இப்போ போயிட்டுருக்கும்போது நாங்கள் போகும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா பெருசாக வந்து கூட்டம் இல்லை. அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு டிராஃபிக் கம்மியாகவே இருந்துச்சு. இது சனிக்கிழமை அப்படிங்காட்டியும் பெருசாக அந்த ஒரு 4 மணி அப்படி வாக்கில் இருக்கும்போது லைட்டாக கூட்டம் கம்மியாக இருந்துச்சு டிராஃபிக்கெல்லாம் இந்த ஏரியாவில். அப்படி நாங்கள் பீச்சுக்கு வந்தாச்சு. இந்த முன்னாடி இதுதான் வந்து என்ட்ரன்ஸு. நீங்கள் ஆக்சுவலாக சென்னையில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஏரியாவுக்கெல்லாம் போயிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் இதுதான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் வந்து இந்த கோவளம் பீச் வர்றது. இது வந்து ப்ரைவேட் பீச் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் நீட்டாகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இன்னும் இங்கே வந்து நம்ம உள்ளே போகிறதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வாங்கியிருந்தாங்க. அடல்ட்டுக்கு ஒரு மாதிரி, அதுக்கப்புறமா வந்துட்டு சில்ட்ரனுக்கு ஒரு மாதிரி வாங்கியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு அப்படியே வந்து உள்ளே வந்தாச்சு. பெருசாக இல்லை, ஒரு 20 ருபீஸ் 50 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. கூடவே வந்து கார் பார்க்கிங்க்கு இதுக்கெல்லாமே சேர்த்து அப்படி பே பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வரும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து ஒவ்வொரு பிளேஸும் அழகாகவும் இருந்துச்சு. நாங்கள் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இதான் வந்து கொஞ்சம் வெயிலெலாம் தணிஞ்சு அப்படியே நல்லா ஈவினிங் டைமாக இருக்கிறங்காட்டியும் ஒவ்வொருத்தராக வந்து வந்துட்டுருந்தாங்க பீச் சுற்றி பார்க்குறதுக்காக தான். குழந்தைகள்லாம் வந்துட்டு சாட்டர்டே அப்படிங்காட்டியும் குழந்தைங்க வந்து நிறைய பேர் இருந்தாங்க. நாங்களும் வந்து அப்படியே ஒரு காரு அப்புறம் வந்துட்டு பைக்கில் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இது வந்து வர வழி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேபி வந்து நம்ம பொள்ளாச்சி சைடு இல்லை வேறு ஏரியா சைட்லேருந்து வந்தோம்னா இதுக்கு வந்து நமக்கு ரூட் வந்து கொஞ்சம் தெரியாமல் இருக்கும். மற்றபடி சென்னையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்துட்டு ரொம்பவே ஃபெமிலியரான பிளேஸாக தாங்க இருக்கும். நார்மலாக நம்ம பீச் போகும்போது பார்த்துட்டோம் அப்படின்னா கூட்டம் நிறையா இருக்கும். பட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரைவசி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பீச் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்ததையுமே பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு டூரிசம் அப்படின்னலாம் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. பீச் இன்ஃபர்மேஷன் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அதில் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து வெயில் அன்றைக்கி வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறையாவே இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளே திங்ஸ் எல்லாமே இருந்துச்சு. நமக்கு ஸ்லைடு இருந்துச்சு, அதுக்கப்புறம் சீசா மாதிரி இருந்துச்சு, ஸ்விங்கு இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து தூரி சுற்றி விளையாடுறது, இந்த கார் கேம் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாமே இருந்துச்சு. இது பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த ஃபிஷ் டேங்க்குள்ளே வந்துட்டு நம்ம காலை வச்சு அந்த டஸ்ட்லாம் க்ளீன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மீனெல்லாம் பார்த்து அந்த கால்குள்ளே சுற்றி அப்படியே இருந்துச்சு. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதையும் அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம். அதில் போகிறதுக்கு பிடிக்கல, அதனால் அப்படியே திரும்பி வந்துட்டோம். இங்கே பார்த்துட்டோம் அப்படின்னா 2-3 பசங்களாம் வந்திருந்தாங்க. அதனால் அவங்களெல்லாம் விளையாட விட்டுட்டு அப்படியே வந்து
பார்த்துட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருந்தோம். ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்துட்டு பே பண்ணி போகிற மாதிரி தான் இங்கே இருந்துச்சு. பட் வந்து நீட்டாக இருந்துச்சு, ரொம்பவே க்ளீனாக இருந்துச்சு. இங்கே எல்லாமே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு ஹட் மாதிரி இருக்குது. அந்த ஹட் கடியில் வந்துட்டு நமக்கு சேரும் போட்டிருந்தாங்க. உட்காந்து நம்ம ரொம்ப ஏதாவது ரிலாக்ஸ் ஆகிட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவளம் பீச் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு சூப்பரான ப்ளேஸாக இருக்கும். அங்கே போயிட்டு கடலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஈவினிங் ஒரு 7 ஆகிடுச்சு. ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், பசிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பாப்கார்ன் அது எல்லாமே வாங்கி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே இருந்துச்சு. பாப்கார்ன் வந்து ஒரு 50 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே 100 அந்த மாதிரி இருந்துச்சு. 80 ருபீஸ் அப்படிலாம் இருந்துச்சு. எல்லாமே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இது சாட்டர்டே நைட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து மணி ஒரு 8 இருக்கும். டின்னர் பார்த்துட்டோம் அப்படின்னா வீட்லேயே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம். வீட்டில் போய் நம்ம ஆண்டி வெளியே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க. சப்பாத்தியும் கூடவே வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்டைலில் வந்து செஞ்சாங்க. அவங்க பேர் பார்த்துட்டோம் அப்படின்னா தீபா தான் வந்து இப்போ செஞ்சிட்ருக்காங்க. ரொம்பவே சூப்பராக ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போனால் எப்படிலாம் கவனிக்கணுமோ அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக கவனிச்சிட்டாங்க. ஒரு குழந்தையும் பார்த்துட்டு எங்களையும் வந்து ரொம்பவே நல்லா கவனிச்சாங்க. வெங்காயம் வந்துட்டு இப்போ ஆல்ரெடி வந்து நாங்கள் மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்காக வெங்காயம், தக்காளி, பூண்டு, பட்டை, கிராம்பு, சோம்பு கூடவே கொஞ்சோண்டு எண்ணெய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டுருக்கோம். இது வந்து என்னென்னா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். ரொம்பவே குயிக்காக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அவங்க வந்து இந்த தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே நான் இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா கேப்சிகம் இருந்துச்சு. இந்த கேப்சிகம் ஃபுல்லாக போடலாமா ஹாஃபாக போடலாமான்னு யோசிச்சு ஒரு ஹாஃப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்துட்டோம். அதை கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னீர் இருந்துச்சு ஒரு பாக்கெட், அதுவும் எடுத்து வச்சுருக்கு. அதுக்குள்ளாரவே வந்துட்டு இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சப்பாத்தி தேய்ச்சிட்ருக்கோங்க. உருண்டை பிடிச்சி அப்படியே சப்பாத்தி சேர்த்தாச்சு. இந்த கேப்லேயே வந்துட்டு நமக்கு கிரேவியும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஒன்று தேய்ச்சி அப்படியே வந்துட்டு நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துகிட்ருக்கோங்க. இது கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 9:30 எல்லாம் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக சீக்கிரம் செஞ்சு முடிக்கணும் அப்படின்னே செய்கிறோம். நம்ம செஞ்சு வச்ச பேஸ்ட் வந்து அப்படியே எடுத்து உள்ளேயும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு தேவையான மசாலாஸ் எல்லாம் போட்டு ஒரு கொதி வர விட்டுருவோம். நைட்டுக்கு மட்டும் அப்படிங்காட்டி ஒரு 4 பேத்துக்கு அளவாக வந்து நம்ம கிரேவி செஞ்சுருக்கோம். கூடவே வந்துட்டு எடுத்து வச்சுருக்கிற நம்ம பன்னீர்லாம் வந்துட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. இது கூடவே வந்துட்டு நம்ம கொஞ்சம் பட்டர் இருந்துச்சுனாலும் எடுத்துக்கலாம். பட்டர் வந்து ஃபைனல் டச் கொடுத்ததில் சேர்க்கும்போது இன்னமும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும்னு தீபா சொன்னாங்க. ஸோ அதையும் வந்து உள்ளே சேர்த்துருந்தாங்க. இது எல்லாம் சேர்த்து சப்பாத்தியோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த நாள் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சுங்க, சண்டே. அதனால் காலைல சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இது பார்த்துட்டோம் அப்படின்னா மத்தியானம் வந்து வெளியில் எங்கேயும் சாப்பிட்லாம். அப்படியே வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வந்துட்டு நைட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா A to B தான் வந்திருந்தோம். அங்கே வந்து நம்ம மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு ரோஸ்ட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்த நாள் காலைல பார்த்துட்டோம் அப்படின்னா கோயம்புத்தூர் ஸ்டேஷன் வந்து இறங்கியாச்சு. ட்ரெயின் பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே டிலே தாங்க. அப்போ மார்னிங் வந்து அப்படியே எங்கள் ஆரியாஸில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்படியே நான் காலேஜ் வந்துட்டேன். இதான் சென்னை. நம்மளோட சென்னை ட்ரிப் இப்படி தாங்க இருந்துச்சு. இந்த விலாக் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.